ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் ஜஸ்டின் கட்டான் இயக்கத்தில் டாம் ஹாலண்ட், ஜெண்டியா அவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, வழக்கம் போல ஸ்பைடர்மேன் அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா யூஎஸ்ல வந்து பெரிய பிரச்சனை வருது. நான் தான் மக்களை பூரா காப்பாற்ற போறேன்னு தானே எப்பவுமே துடிப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் துடிக்கிறாரு. எந்தெந்த பிரச்சனையும் சந்திச்சாரு, யூஎஸ்ஏ மக்களுக்கெல்லாம் என்ன நல்லது நடக்கலையா, மக்கள் எல்லாம் ஸ்பைடர்மேனை அடையாளம் கண்டுக்கிட்டாங்களா, கொண்டாடினாங்களா அப்படி சொல்றதாங்க அந்த படத்தோடைய கதை. மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் டாம் ஹாலண்ட் வந்து எப்போ யாராவது ஸ்டார்ட் பண்ணாரோ 2017 ஸ்பைடர்மேன் ஹோம் கம்மிங் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போவே வந்து எல்லா பசங்களுடைய மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சரியான ஃபைட்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் எப்படா வரும் அப்படின்னு பார்த்தாங்க. 2019 வெளியே வந்துருச்சு. ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு 2வது பாட்டு ரிலீஸ் ஆச்சு. அதுவுமே வந்து செம்மையாக சக்கப்போடு போட்டுச்சு. 3rd பார்ட் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்திருந்த நமக்கு வந்து ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அது வந்துச்சு 2021. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இன்னைக்கு வந்து வந்திருக்குது. இந்த படத்தில் வந்து முக்கியமான ஹைலைட்டே என்னன்னா, முதல் 3 படம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பயங்கர ஃபைட்ஸ் அதிகமாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. டாமுக்கு வந்து ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ண வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டோட ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார். ரொம்ப நல்லாவே போச்சு. சரி, ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பைடர்மேன்லாம் மறந்துட்டோமே, இப்போ உண்மையிலேயே நம்ம மறந்துட்டோம் 2026 அப்படி ஒரு படம் வருமானு சொல்லிட்டு. அதனால வந்து 2026 வந்து இந்த படம் வந்திருக்கு. ஸ்பைடர்மேன் படம் உண்மையிலேயே மறந்தே போயாச்சு. பழைய கதையிலே யாவும் இல்லாத அளவுக்கு மறந்து போயிட்டோம். அதுக்கு பின்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. சரி, படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பழைய படங்கள் எல்லாமே சூப்பரான ஹாப்பியாக வந்து போயிட்டு இருக்கோம். எல்லா சீன்ஸுமே ஹாப்பியாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு ஃபைட் சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மிரட்டலாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ஸ்டாண்ட் அலோனா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடரா, எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாமல், ஒரு அவெஞ்சர்ஸோ ஒரு ஹல்கோ ஒரு டூம்ஸ்டே படத்துக்கு வந்து லீடு கொடுத்தோ எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர்மேனுடைய டிப்ரெஷன் வெர்ஷனாகவே இந்த படம் வந்துருச்சுங்க. அதனாலேயே நம்ம தெரில, ஏற்கனவே வந்து நம்ம ட்ரைலரில் வந்து ஹல்க்கு வேற காமிச்சிட்டாங்களா, சரி எதிர்பார்ப்பு நல்லா எகிரி வந்தது தான். ஆனால் இந்த படத்துக்கு வந்து அதிகமான ஜென்சியோ மற்ற யாருமோ ரொம்ப பயங்கரம் அப்படிங்கிற பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் படத்துக்குள்ளே போகிற மாதிரி சூழ்நிலையாச்சு. டாம் வழக்கம் போல உண்மையிலேயே செம்ம ஃபிட்டு, செம்மையாக இருக்காரு. இவன் தாண்டா ஸ்பைடர்மேன் அப்படி சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. இந்த படத்துல வந்து அவருக்கு எமோஷனல் பயங்கரமான சீன் வச்சிருக்காங்க. இந்த படத்துல எமோஷனலா பயங்கரமான சீன் வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ரைட்டிங்லேயே இந்த ஸ்பைடர்மேன் வந்து டிப்ரெஷனாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சதுனால ஓரளவு நம்மளுக்கு தமிழ் படம் மாதிரியே இருக்கும். இந்த படத்தை வந்து ஒன்லைன்ல சொல்லணும்னா, இது ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரியே இருக்கும். படத்துல கொஞ்சம் ஃபன்னு, பயங்கரமான எமோஷன்ஸு, சூப்பர் ஃபைட்ஸு, திரும்ப கொஞ்சம் ஃபன்னு, திரும்ப கொஞ்சம் எமோஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ரோலர் கோஸ்டர் ஃபீலிங் தான் நம்மளுக்கு படத்தில் வந்துச்சு. அப்படின்னு கேட்டோன்னா, ரொம்ப டிப்ரெஷனாகவே இருப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் வந்து நம்ம வந்து இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சது. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சீன்லாம் இங்கிலீஷ் படத்துக்கே கண்ணு கலங்கடா நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பழையோடைய லவ்வரை ரீகால் பண்ணுற மாதிரி சில மேட்டர் ஒன்று பண்ணியிருப்பார். அந்த இடத்துல நமக்கு உண்மையிலே கண்ணு கலங்கிடுச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. வழக்கம்போல ஹீரோயின் எம்ஜே ஜெண்டியா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. பல படத்தில் வந்து பழைய படத்துல எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு துடுக்கான பொண்ணாக இருப்பாங்க. இதில் வந்து ஒரு மெச்சூர்டு லெவலில் ஒரு நல்லா பண்ணியிருப்பாங்க. நீ யாரு, ஒரு சீன்லாம் வந்து ஒரு சீன்லாம் பண்ணியிருப்பாங்க. நீ யாரு, உண்மையை சொல்லு, இனி எதுக்கு மாஸ்க்கு, இந்த லெட்ரு வந்து நீ யாருன்னு சொல்லிடுச்சு, நீ மாஸ்க்கை கலட்டு. அந்த சீன் வந்து ரொம்ப டச்சபிளாக இருக்கும், ஹார்ட் டச்சபிளாக இருக்கும். ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு ஃபீலாக இருந்துச்சு. அந்த சீனு ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய சீன்ஸுமே நல்லா இருக்கும். ஸோ அது எவ்வளவு வந்து அவர் ஹார்ட்டாக இருப்பார், எவ்வளோ வந்து நம்மளுக்கு அந்த பொண்ணு மறுபடியும் கிடச்சிரும் அப்படிங்கிற பார்க்கும்போது எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பனிஷர் சொல்லவே தேவையில்லைங்க. அவர் ஃப்ரெண்டாக வருவார் ஃப்ராங்கின்னு சொல்லிட்டு செம்ம மேட்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆட்டிடியூடே வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, ஒரு வைப்பாக இருக்கும். அவர் வர்ற சீன்லாம் வைப்பாக இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் சாரி கேட்குற சீன்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்புல. கொஞ்சம் சீன் தான் இருக்கும் அவருக்கு, இருந்தாலும் அந்த சீன்லாம் ரொம்ப தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்புல. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸு பின்னிட்டாரு. மார்க் ரஃபலோ அவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஹல்க்குக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அவருடைய கண்ணெலாம் வந்து ஒரு பேராசிரியராக வருவார். அவர் கண்ணு இருக்கும். அவங்ககிட்ட சில விஷயங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். பீட்டர் பார்க்க வந்து முகத்தை திறக்க மாட்டாப்புல. அவர் வந்து அவர் கேட்குற கேள்விலேயே வந்து, நீ என்ன என் ஸ்டூடெண்டா,
நீ என்னோட எக்ஸ் ஸ்டூடெண்டா அப்படின்னா விசாரிக்கும் போது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரமாதமான ஒரு சீன்லாம் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். எஸ்கேப் ஆகி போயிடுவார் அந்த இடத்துல. அந்த வால்ட்டில் வச்சுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும், ஹல்கா மாறுறது, பயங்கர அப்ளாஸ்ங்க, செம்மையா இருக்கும் அந்த சீனு. ஹல்கோட ஒரு ஃபைட் இருக்கும், இவர் வந்து ஸ்பைடர்மேன் ஹல்கோட பயங்கரமா சண்டை போடுவார் பார்த்தா அவருக்கு பயந்து ஓடுற மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு சீனையும் வச்சுட்டு இந்த ஹல்கோட சீன்ஸை வந்து ஒரு 10 நிமிஷம் வரும். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருப்பார் ரஃபலோ. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சுங்க அந்த சீன்ஸ்லாம், ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. படத்துக்கு ஃபைட்ஸை பற்றி சொல்லி ஆகணும் இல்லையா, ஸ்பைடர்மேன்னாவே ஃபைட்ஸ் தானே, எப்பா இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபைட்ஸை கொடுத்துருக்காங்க. ஃபைட்ஸ் ரொம்ப கம்மி தான் ஒத்துக்குறேன், ஏன்னா கான்வர்சேஷன் தான் படத்தில் ஜாஸ்தி. என்ன ரீசன் கேட்டா, அவன் ஸ்பைடர்மேன் ஏற்கனவே வந்து டிப்ரெஷனில் இருக்கான், அவனுக்கு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக காமிச்சிட்டு அவனுடைய மனநிலை என்னென்ன சொல்லாமல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால கான்வர்சேஷன்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனாலும் கண்டிப்பாக எங்கேயுமே போர் அடிக்காது. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் இருக்குது, நம்ம ஒத்துதான் ஆகணும். சில இடத்துல வந்து லேக் இருக்குது, ஒத்துதான் ஆகணும். ஆனால் இந்த கேமரா ஒர்க்கும் இந்த சிஜி ஒர்க்கும் இந்த மியூசிக்கும் எப்படி தெரியுமா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, எந்த படத்துலையும் இல்லாத அளவுக்கு அந்த வெப்ஸ்லிங் சீன்ஸ்லாம் அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்குங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. மார்வல்ஸ்னாவே எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருவாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த படத்துல அதிகமான அந்த வெப்ஸ்லிங் சீன்ஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்கு. அப்படியே வேவ்ஸ் மாதிரி அப்படியே இப்படி போயிட்டு வருவாப்புல பில்டிங், அதெல்லாம் ரொம்ப வந்து பார்க்கும்போதே அப்படி இருந்துச்சுங்க. அதுக்கு தான் மியூசிக் பிச் எடுத்துட்டாங்க, சினிமோட்டோகிராஃபி, பிஜிஎம், விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் எல்லா ஒர்க்குமே வந்து அப்படியே மனசை வந்து திருப்திப்படுத்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் 3D சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு 3D. ஐயோ இந்த படம் வந்து ஏப்ரல் மேலே வந்திருக்க கூடாதா, ஒரு 1000-1500 கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஏக்கமே வந்துருச்சு நம்மளுக்கு. பயங்கர ஏங்கிட்டோங்க, பயங்கரமாக ஏக்கம் வந்துருச்சு. ஏதோ அந்த சம்மர் ஹாலிடேல பிள்ளைங்க எல்லாம் லீவில் இருக்கும், எல்லாருமே வந்து ரசித்து பார்க்க முடியும். இந்த மாதிரி 3D ஒர்க்கு மனசுக்கு அப்படியே என்ன சொல்றது, ஒரு பிளாஸ்ட்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ரம்மியமா ஒரு ப்ளசண்டான ஒரு சிஜிஏ, ஒரு ப்ளசண்டான ஒரு 3D எஃபெக்டை நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவு இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு லாக்கெட் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணு முன்னாடி வரும், அப்படி பிடிக்க அப்படி கை போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த 3D ஒர்க்கு செம்ம சான்ஸே இல்லை. நம்ம கொடுத்த காசுக்கு படம் வந்து செம்ம ஒர்த்தாக இருந்துச்சு. படத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, படத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான் என்னென்னா, மற்ற படம்னா ஹாப்பியாக வித் ஹெல்ப்பில் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபைட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஸ்டாண்ட் அலோனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பைடர்மேனே நம்பி இந்த படம் போகிறதுனால அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்குது. இந்த படத்தில் அவர் மட்டும்தான். மார்வல்ஸோட அப்கமிங் மூவி வந்து டூம்ஸ்டே, அதுக்கு லீடு கொடுத்து கூட பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது வந்து எண்டு கிரெடிட்ஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, மற்ற படத்தில் பண்ண அளவுக்கு இந்த படத்தில் வந்து எண்டு கிரெடிட்ஸ் பண்ணல. பாதிலேயே எந்திரிச்சு வர்ற மாதிரி தான் எந்திரிச்சு ஒரு 60-90 செகண்ட்ஸ் தான் போடுறாங்க. ஆனாலும் வந்து என்ன, அது திருப்தி இல்லை. என்னடா அது இதில் போய் போட்டுட்டு இருக்கேடா, உங்கள்ட்ட ஜாஸ்தி எதிர்பார்த்தோம், அது கிடைக்கலையடான்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. எண்டு கிரெடிட்ஸ் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படம் இப்போ தமிழ்லேயே ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு ஒர்த் வாட்சிங் தான். ஆனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நல்லா பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன், அது இல்லை. ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒர்த் வாட்சிங் தான். என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படம், நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக மோசம் பண்ணாது. இதாங்க இந்த படத்தோட ரிவ்யூ. இந்த படத்தை பார்க்கணுமா பார்க்கலையாங்கிறத உங்ககிட்டே நான் விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.8 கொடுப்பேன். மீண்டும் வேறொரு வீடியோவை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.